பணியில் இருக்கிறார்கள். பல ஒரு கௌரவங்களை பெற்றிருக்கிறார்கள். நேஷ்னல் எமினன்ஸ் என்ற அவார்ட் சாஸ்திரா யூனிவர்சிட்டி கொடுத்த அவார்டு பெற்றிருக்கிறார்கள். பாரதி தீர்த்த புரஸ்கார் டாக்டர் மணி டிராவிட் சாஸ்திரிகளுக்கும் ஆச்சாரியர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பாரதி தீர்த்த புரஸ்கார் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தனி சிறப்பு என்றால் வித்யாபாரதி புரஸ்காரையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 2 பதக்கங்களையும் சுந்தரகுமார் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். டீலிட் அந்த பட்டம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி அவர் வழங்கியிருக்கிறது. சுந்தரகுமார் அவர்கள் இப்போ ஆச்சாரியர்கள் அவருடைய அனுகிரகத்தோடு அவருடைய சொற்பொழிவை துவங்குவார். शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं क्रियात् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. परमपूज्यानां जगद्गुरूणां अनन्तश्री विभूषितानां श्री भारतीतीर्थमहास्वामिनां संन्यासस्वीकारस्य सुवर्णजयन्ती महोत्सवम् अधिकृत्य सर्वे वयम् इदानीं मिलिताः. तदवसरे प्रथमतः उभयजगद्गुरूणां चरणनलिनयोः नैकाः साष्टाङ्गाः प्रणामाः सभक्तिश्रद्धं सप्रश्रयं समर्प्यन्ते. மகாசன்னிதானத்துடைய சந்நியாச ஸ்வீகாரத்தை ஆரம்பித்து 50 வருஷம் பூர்த்தியாகக்கூடிய இந்த சன்னிவேஷத்தில் அது ஒரு பெரிய வைபவமாக 1 வருஷ காலமாக சிங்கேரி மடத்துலேயும் மடத்தை சேர்ந்த பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடின்னு இருக்கக்கூடிய இந்த புண்ணிய காலத்தில் அவளுடைய தபஸை பற்றி கொஞ்ச நாள் ஸ்மரிக்கும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிது. மகா சன்னிதானம் 2 பேருடைய பெரிய அனுகிரகம், சாரதாம்பாள் அனுகிரகம்னு நினைக்கிறேன். தபஸ்னா என்ன? ஒவ்வொரு இடத்துல வேதம் ஒவ்வொரு விதமாக அதுக்கு லட்சணம் சொல்கிறது. மௌத்கல்யர் என்ற மகர்ஷி அவர் அனுகிரகம் பண்ணி கொடுத்த மந்திரமாக இருக்குது. தைத்திரியத்தில் வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, ஸ்வசாக்கை அத்தியனம் பண்ணுறது சுவாத்தியாயம். தகுந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் வரும்பொழுது அந்த வேதத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்குறது, அத்தியாபனம் பண்ணுறது, அது பிரவச்சனம். இந்த 2மே சேர்ந்து வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, அத்தியாபனம், இது 2 ஷட்கர்மாக்களில் 2 கர்மாவாக சொல்லியிருக்கா பிராமணனுக்கு. இதை பண்ணிகிட்டே இருந்தால் இதுவே தபஸு, இதுவே புண்ணியலோகங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுன்னு மௌத்கல்யர் சொன்னதாக ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ் தத்தி தபஹா. இது மாதிரி 2 முறை வருது. தத்தி தபஹா தத்தி தபஹான்னு 2 முறை வருதோனோ. வேற ஒரு இடத்துல சாந்தோக்கிய பாஷ்யத்தில் ஆச்சாரியால் அர்த்தம் பண்ணுற போது நசபுனராவர்த்ததேன்னு வரக்கூடிய இடத்துல இது ரொம்ப முக்கியம்னு காட்டுறதுக்காக 2 முறை சொல்லியிருக்காருன்னு ஆச்சாரியால் பாஷ்யம். நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஔபச்சாரிகமாக பிரவச்சனம். வேதத்துடைய அர்த்தத்தை, சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை புராணங்கள் மூலமாக, இதிகாசங்கள் மூலமாக எடுத்து 4 பேருக்கு சொல்கிறதுனால பிரவச்சனம் பண்ணுறோன்னு ஒரு பேர் வந்துடுச்சு. வேதத்தை சொல்லிக் கொடுக்கறது தான் நேரடியான பிரவச்சனம்னு அங்கே சொல்கிறா. இன்னொரு இடத்துல சொல்கிற போது ரிஷிகளெல்லாம் புண்ணியலோகங்களை போய் சேர்ந்தார்கள். சபத்னர்களெல்லாம் ஜெயிக்கிறது தபஸு. அதனால் தபசி சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தபப் பரமம் வதந்தி. இது எங்கே வருதுன்னா தைத்திரிய உபநிஷத்தில் 4வது பிரஷ்னத்தில் கடைசி அனுவாகத்துக்கு முந்தின அனுவாகத்தில் பிரஜாபதியுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அருணி தன் தகப்பனார்கிட்ட போய் கேட்டார், எது ரொம்ப வசந்த விஷயம் உலகத்தில் அப்படின்னு பெரியவாள் தான் ஏதோ ரொம்ப கொண்டாடி பேசுகிறா, அது சொல்லணும்னு கேட்டபொழுது
ஒரு 10-11 விஷயங்கள் சொல்கிறேன். அந்த முதல்ல சத்தியத்தை சொல்லிவிட்டு அடுத்தாப்புல தபஸு சொல்கிறேன். பிராஜாபத்யோகாருணிஸ்ஸு பர்ணேய பிரஜாபதிம் பிதரமுபசசார கிம் பகவந்தः பரமம் வதந்தீதி தஸ்மை ப்ரோவாச்ச சத்யேன வாயுனா வாசி சத்யேனாதித்யோ ரோச்சதே திவி சத்யம் வாச பிரதிஷ்டா சத்யே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சத்யம் பரமம் வதந்தி. முதல்ல சத்தியத்தை சொன்னார். அப்புறமா தபஸை சொல்கிறார். அருண காட்டகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அருண பிரஷ்னத்தில் கடைசியில் தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி அப்படின்னு இருக்குது. 4ஆம் பிரஷ்னத்துலேயும் இன்னொரு இடத்துல சொல்கிற போது ரிதம் தபஸு, சத்தியம் தபஸு, அதே மாதிரி ஸ்ருதம் தபஸு, தானம் தபஸு, சாந்தமாக இருக்கிறது தபஸு, தமம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகம் தபஸு, சமம்னு சொல்லக்கூடிய மனோஜயமானது தபஸு. வேதத்தை ஒருத்தர் உபாசிச்சுட்டே இருந்தால், பிரதிப்பிரயோஜனம் இல்லாமல் உபாசனையாக பண்ணிகிட்டே இருந்தால் அதுவே தபஸு. ரிதம் தபஸ் சத்யம் தபஸ் ஸ்ருதம் தபஸ் சாந்தம் தபோதமஸ்தபஷமஸ்தபோதானந்தபோ யஜ்யந்தபோ பூர்புவஸ்வர் பிரம்மைததுபாஸ்யைதத்தபஹ அப்படின்னு தைத்திரிய ஸ்ருதி சொல்லுது. நமக்கு அவகாசம் குறைச்சலாக இருக்கிறதுனால இந்த ஒரு வாக்கியத்தை மாத்திரம் இன்றைக்கி எடுத்துட்டு இந்த வாக்கியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தபஸெல்லாம் மகா சன்னிதானத்திடத்தில் எப்படி ரொம்ப சோபிக்கிறதுங்கிறத தெரிஞ்ச மட்டும் எங்கள் சன்னிதானத்துடைய சந்நிதியில் விஜாபனம் பண்ணணும்னு மனசில் ஒரு ஸ்பூர்த்தி ஏற்பட்டது. ரிதம்னா பாகவதத்தில் பகவான் வாக்கால உத்தவருக்கு சொல்கிற போது ரிதஞ்ச சூனிருதாவாணி சத்தியஞ்ச சமதர்சனம் அப்படின்னு அதுக்கு லட்சணம் சொன்னேன். ரொம்ப பிரியமான வாக்கு, சத்தியமான வாக்காக இருக்கணும், யாருடைய மனசும் புண்படாமல் இருக்கணும். இதை கீதையிலையும் சொல்லியிருக்கார். 3 விதமாக தபஸை பிரித்து 17ஆவது அத்தியாயத்தில் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சரீரத்தால் பண்ணக்கூடிய தபஸ் என்னங்கிறத சொன்னேன். தேவத்விஜ குரு பிராக்ய பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சரியம் அகிம்சாச்ச சாரீரம் தப உச்சதே. அடுத்தாப்புல வாக்கால் செய்யக்கூடிய தபஸ். முதல்ல சரீரத்தால் பண்ணக்கூடிய தபஸை சொல்கிற போது தேவர்களுக்கும் பிராமணோத்தமர்களுக்கும் குருவுக்கும் செய்யக்கூடிய பூஜனம், உள்ளியும் வெளியிலையும் சுத்தமாக இருக்கக்கூடியது சௌச்சம். ஆர்ஜவம் நேர்மை, கபட்டமாக இல்லாமல் உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசாமல் நேர்மையாக இருக்கிறது ஆர்ஜவம். பிரம்மச்சரியம் மனோவாக் சரீரங்களால் 3 கரணங்களாலேயும் இந்திரிய சுகத்தை ஸ்மரிக்கக்கூட ஸ்மரிக்காமல் இருக்கிறது பிரம்மச்சரியம். அதே மாதிரி மனசு வாக்கு சரீரம் 3 கரணங்களாலேயும் லவலேஷம் கூட எந்த பிராணிக்கும் ஹிம்சையை ஸ்மரிக்காமல் இருக்கிறது அஹிம்சை. அதாவது விகிதமான ஹிம்சையை தவிர அப்படின்னு ஆச்சாரியா ஒரு இடத்துல பாஷ்யத்தில் சொல்கிறார். யாகங்கள் யஜ்யங்கள் பண்ணுறது அங்கஹோமம் சொல்லிருக்கா, வபாஹோமம் சொல்லிருக்கா. வேதம் சொல்லியிருக்கக்கூடிய கர்மா ஹிம்சாத்மகமாக தோணினா கூட அது சாது தான். ஏன்னா வேதம் விதிச்சிருக்குங்கிறதுனால கிரஸ்தனுக்கு சாது. சன்னியாசிக்கு தான் பரிபூர்ணமான அஹிம்சையை சொல்லித்து, கிரஸ்தனாக இருக்கக்கூடியவருக்கு யஜ்யாகாதிகளில் கொடுக்கக்கூடிய ஆவிர்வாகங்கள் அந்த ஹிம்சாத்மகமாக தோணுனா கூட அது ஹிம்சை இல்லைன்னு சொல்லியிருக்கார். அது பைதுவே சொன்னேன். அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து சரீரத்தால் பண்ணக்கூடிய தபஸு. அப்புறம் வாக்கால் பண்ணக்கூடிய தபஸு அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரிய ஹிதஞ்செய்து சுவாத்தியாயாபியசனஞ்செய்வ வாங்மயஞ்ச நானுத்தம் ப்ரூயாத்னு ஸ்மிருதி. சத்தியத்தையும் பேசணும், சத்தியம் பிரியமாகவும் இருக்கணும். அப்பிரியமான சத்தியத்தை சொல்லிவிடாத, அசத்தியமான பிரியத்தை சொல்லிவிடாத. இதுக்கு மேலே ஒன்று 3ஆவது ஒன்று சேர்த்தார். சத்தியம் பிரிய ஹிதஞ்ச எது. இது இந்த லோக ரீதியாக ஏதோ ஒன்று வியாபகாரிக சத்தியமாக இருந்துடுத்து, அது பிரியமாகவும் இருக்குது கேட்குறதுக்கு. அது தபஸாகாது. ஏன்னா ஹிதமாக இருக்கணும், நமக்கு ஸ்ரேயஸ்கரமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். அப்புறம் சுவாத்தியாய அபியசனம், வேதத்தை பாராயணம் பண்ணுறது, வேதத்துடைய உபபிரமணமாக ஏற்பட்ட புராண இதிகாசங்களை எல்லாம் பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் வாக்கால் செய்யக்கூடிய தபஸு. அப்புறம் மனசால் செய்கிறது மனப்பிரசாதா சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம வினிகிரகா பாவ சம்சுத்திரித்தேதது மானசம் தப உச்சதே. மனசு எப்போதும் பிரசன்னமாக இருக்கிறது. பிரசாதகான்னு சொன்னால் நமக்கு தொன்னையில் வரதான் பிரசாதம்னு நினச்சின்னு இருக்கோம். பிரசாதஸ்து பிரசன்னதா அப்படின்னு சொல்லியிருக்கா.
மனசு எப்போதும் ஒரே சீராக, சுகம் வந்தால் ஒரேடியாக ஓகான்னு குதிக்காமல், அதே மாதிரி துக்கம் வரும்போது தலையை கை வச்சுன்னு ஒன்றும் உட்கார்ந்தும் போகாமல் பிரசன்னமாக எப்போதும் இருக்கிறது. மனப்பிரசாதகா சௌமியத்துவம், மிருதுவாக இருக்கணும். யாருக்கும் பழகிற போது செய்கையாலேயோ வார்த்தையாலேயோ தன்னுடைய நடை உடை பாவனை எதுனாலையும் ஒரு ஆக்கிரமணம் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தெரியப்படாது. ரொம்ப மிருதுவாக இருக்கணும், மார்த்தவம் இருக்கணும், அது சௌமியத்துவம். அதே மாதிரி மௌனம், வீண் பேச்சு பேசாமல் இருக்கிறது, வாக்கால் அனுஷ்டிக்கக்கூடிய மௌனம். இதுக்கு மேலே இந்திரியங்களுடைய மௌனம் ஒன்று சொல்லுவாள். கண் திறந்திருக்கும் ஆனால் பார்க்காது. ஆவர்த்த சக்குஸ் என்று கடோபனிஷத் அப்பேற்பட்ட ஒருத்தரை சொல்கிறது. ரோட்டில் நடந்து போகிறது கண் திறந்து தான் இருக்கணும். ஆனால் உலகத்தில் இருக்க ஒரு விஷயம் எதுலேயே ரெஜிஸ்டர் ஆகலை புத்தியில். அந்த மாதிரி பல கோடியில் எவனோ ஒத்தந்தான் இருப்பான். அந்த ஒத்தன் ஏன் அப்படி இருக்கான்? உலகத்துடைய விஷயம் எதுவுமே அவன் மனசில் உள்ள பிரவேசம் பண்ணலை. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அமிர்தத்துவத்தை அடையணுங்கிற ஆசையால் பராஞ்சிகானி விதுனத் ஸ்வயம்புகு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரகா பிரத்யேகாத்மானமிச்சது ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சன்னு ரொம்ப அழகான மந்திரம் கடோபநிஷத்தை வரக்கூடிய மந்திரம். அந்த மாதிரி இருக்கிறது இந்திரியங்களுடைய மௌனம். கண்ணு பார்க்கும் ஆனால் ரெஜிஸ்டர் ஆகாது, காது கேட்கும் ஆனால் சப்தங்கள் எதுவும் உள்ள பிரவேசம் இல்லை. அது இந்திரியங்களுடைய மௌனம். எல்லாத்துக்கும் மேலே மனசுடைய மௌனம். சித்தத்தில் எண்ணமே வராமல் இருந்துடுத்துனாக்க அது யோகம்ங்கிறார் பதஞ்சலி. யோகஸ்து சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி நமக்கு சொல்லிக் கொடுத்த லட்சணம். இதெல்லாம் மௌனம், ஆத்ம வினிகிரகா, இந்திரியங்களையெல்லாம் அடக்கி இருக்கிறது. அதே மாதிரி பாவ சம்சுத்தி, மனசில் தோணக்கூடிய எண்ணம் கூட தப்பி தவறி கூட ஒரு தப்பான எண்ணம் வராமல் பரமசுத்தமாக எண்ணத்தை வச்சுக்கிறது. இது மனசால் செய்யக்கூடிய தபஸுன்னு சொன்னேன். இது மாதிரி புராணங்களில் பார்த்தேன்னா, இதிகாசங்களில் பார்த்தேன்னா, மகேதிகாசமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் யக்ஷ பிரஷ்னத்தில் ஒரு கேள்வி கேட்டார். எது தபஸு அப்படின்னு கேட்டார். அதுக்கு தர்மபுத்திரர் சொல்கிற போது தபஸ் ஸ்வதர்மவர்த்தித்வம், ஸ்வதர்மத்தை விட்டு விலகாமல் அதுலேயே நிஷ்டனாக இருக்கிறது தான் தபஸு அப்படின்னு விட்டார். பெரியவாள்லாம் சொல்லுவா, பரம சத்தியமான ஒரு வஸ்துவை நினச்சி அதே தியானமாக சாப்பாடையும் தீர்த்தபானத்தையும் தூக்கத்தையும் சரீரத்துடைய சௌக்கியத்தையும் இதெல்லாத்தையும் மறந்து அந்த பரம சத்தியமான வஸ்துவுடைய தியானத்திலேயே நிஷ்டனாக இருந்துட்டா அது தபஸ்ன்னு சொல்லுவார். இந்த லட்சணங்கள் எல்லாம் நம்ம மகாசந்தான இடத்துல பரிபூர்ணமாக இருக்குது. ஒரே ஒரு மந்திரத்தை இன்றைக்கி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், அந்த மந்திரத்துக்கு வருவோம். ரிதம் தபஸ் சத்தியம் தபஹா, ரிதஞ்ச சூதாவாணி, பிரியமான வாக்கு. எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்களை அவள் நிச்சயம் அனுகூலம் பண்ணிட்டுருக்கா. இப்போ தான் அந்தர்முகமாக இருக்கணும்னு அவளுக்கு மனசில் சாரதாம்பாள் தோண வச்சு சில வருஷங்களாக இப்போ பூஜா காலத்துடைய பூர்த்தியில் மாத்திரம்தான் தரிசனம். பாக்கி சமயமெல்லாம் கிட்டத்தட்ட அந்தர்முகமாக தான் இருந்துட்டுருக்கா, அவள் தபஸில் தான் இருந்துட்டுருக்கா. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா பக்தர்களுக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் நித்தியம் அனுகிரகம் பண்ணியிருந்த காலங்களில் பல வருஷங்கள் அப்படி பண்ணிருக்காளே. அந்த மாதிரி அனுகிரகத்துக்கு பல சந்தர்ப்பங்களில் அடியேனும் பாத்திரமாயிருக்கேன். அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாகக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கேன். அவள் இத்தனை சிரமங்களுக்கு நடுவில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வருவாதனோ அவள் இந்த சிரிச்ச முகம் மாறாமல் பிரசன்னமாகவே இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ரிதம் அவள்கிட்ட பார்க்க முடியும். சத்தியஞ்ச சமதர்சனம். சமதர்சனம்னா பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம், ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதாக சமதர்சனகாங்கிறது. சில பேர் தப்பாக புரிஞ்சுன்னுட்றா. இந்த விபக்தி ஞானம் இல்லைனாக்கா தப்பாக புரிஞ்சிக்க முடியும், அந்நிதா கிரகணத்தில் கொண்டு விட்டுடும். அதாவது வித்தியும் வினயமும் இருக்கக்கூடிய பிராமணன், ஒரு பசுமாடு, ஒரு நாய் மாம்சத்தை சாப்பிடக்கூடிய பஞ்சமவர்ணத்தை சேர்ந்தவன், யானை, இது எல்லாமே ஒன்றுன்னு தானே உங்கள் கிருஷ்ண பரமாத்மா உங்கள் கீதையில் சொல்லியிருக்காருன்னு சில பேர் கேட்குறா. எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல. அப்பா நீ கொஞ்சம் எலிமெண்ட்ரி சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வேதத்தில் ஆரம்பித்து ஸ்மிருதியில் ஆரம்பித்து புராணங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா வஸ்துக்கள்லேயும் ஒரே பரமாத்ம ஸ்வரூபம் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர
எல்லாமே பிரம்மம்னு சொல்ல, எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மம் தான் சொல்லிருக்கு. அதனால் சப்தமி விபக்தி தான் எல்லா இடத்துலையும். ஸ்ருதியில் ஆரம்பிச்சேன்னா சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகா. ஸ்மிருதியில் பகவத்கீதையில் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினாக. அதே மாதிரி புராணத்தில் பார்த்தீங்கன்னா சர்வபூதேஷு யः பஷ்யேத் பகவத்பாவமாத்மனः பூதானி பகவத்யாத்மன் ஏஷ பாகவதோத்தமஹா. பாகவதத்தில் ஏகாதசத்தில் சொல்கிறார், நவயோகி உபாக்கியானத்தில் சொல்கிறார். அதனால் எல்லா இடத்துலையும் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் ஒன்று தான் சொல்கிறது, அதான் அத்வைதம். எல்லாம் ஒன்றா ஆகாது. எப்படி உப்பு சக்கரையும் ஒன்றா ஆகுமா? இல்லை பத்னி தான், தாயார் தான், சகோதரி தான். விவகாரத்தில் பேதம்தான், விவகாரத்தில் துவைதம்தான், பாவத்தில் தான் அத்வைதம் இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமதர்சனம்னு சொன்னால், சமதர்சனகான்னு சொன்னால் அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் பக்கத்து ஸ்லோகம் பார்த்தேன்னா இகைவதை ஜிதஸ்தர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா நிர்தோஷம் கி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணித்தே ஸ்திதாக. சமசப்தத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. அதனால தான் சமதர்ஷனகான்னு சொன்னால் பிரம்மதர்ஷனகான்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். அதான் சத்தியஞ்ச சமதர்ஷனம்னு சொன்னால், சத்தியம்னு சொன்னால் எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்கக்கூடியது. நமக்கு தெரிஞ்ச சத்தியம் ஒன்றும், பொய் பேசாமல் இருக்கிறதுங்கிறது விவகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம். அதுவே 3 கரணங்களால் அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்குது. தமிழில் அதனால்தான் 3 வார்த்தைகள் இருக்குது: உண்மை, வாய்மை, மெய். உள்ளத்தால் அனுஷ்டிக்கக்கூடிய சத்தியத்துக்கு உண்மைன்னு பேர், வாயால் பேசக்கூடிய சத்தியத்துக்கு வாய்மை, சரீரத்தால் செய்யக்கூடிய சத்தியத்துக்கு மெய்ன்னு பேர். சரீரத்தால் சத்தியத்தை எப்படி அனுஷ்டிக்க முடியும், சத்தியத்தை எப்படி தான் மீற முடியும் அப்படின்னாக்க, ஒருத்தர் நல்ல சிஷ்டாச்சாரத்தோடு இருக்கவர் அனுஷ்டாத்தா அப்படின்னு சமுதாயத்தில் அவருக்கு பேர். மார்கழி மாதம் காலத்தால் 9 மணிக்கு யாரோ அவரை பார்க்கறதுக்காக வந்தார். உஷத்கால பூஜை முடிஞ்சிருக்கணும், 2ஆம் கால பூஜைக்கு தயாராகிருக்கணும். அன்றைக்கி அவர் ஒன்றுமே பண்ணலை, படுத்துகிட்டே இருக்கார். ஏதோ சோம்பலோ உடம்பு முடியலோ ஏதோ ஒன்றும். சரி, உடம்பு முடியலைங்கிறது யாருக்கு வேணால் வரலாம். யாரோ வர கேட் சத்தம் கேட்குறதுன்னு தெரிஞ்ச உடனே கிடுகிடுன்னு போனால் விபூதியை பட்டப்பட்டியாக குழைச்சிக்கிட்டு இருந்தார். போய் கதவை திறந்தார். அப்போ நான் எங்கேயோ ஜபத்திலேருந்து வரேன்னு ஒரு அபிப்பிராயத்தை க்ரியேட் பண்ணுறாரோன்னு, இல்லாத விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரோனோ, அது சரீரத்தால் செய்யக்கூடிய அசத்தியமாக போயிடும். அதனால் 3 கரணங்களாலையும் சத்தியத்தை அனுஷ்டிக்கிறது அது பொதுவாக நாம் தெரிஞ்சுன்ற அர்த்தம். சத்தியஞ்ச சமதர்சனம்னு பகவான் பாகவதத்தில் சொல்கிற போது எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்கறது பரமசத்தியம். அது ஏன்னா பிரம்மந்தான் சத்தியம்னு சொன்னால் பிரம்மந்தான், பாக்கியெல்லாம் வியாபகாரிக சத்தியம்தான். பாரமார்த்திக சத்தியம் பிரம்மந்தான். உபனிஷத் சொல்கிற போது பிரம்மத்துடைய லட்சணம் சொல்கிற போது, ஸ்வரூப லட்சணத்தை சொல்கிற போது சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிதான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது. இந்த சமதர்சனத்தை மகாசன்னிதானத்தில் நான் அனுபவித்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். 35 வருஷம் முன்னாடி இருக்கும். பாலக்காட்டில் விஜய யாத்திரை, நூர்னி கிராமம் கேம்ப்பு. நானும் அங்கே இருந்தேன், உபன்யாசத்துக்காக இருந்தேன். அன்றைக்கி தர்ஷம் அமாவாசை, தர்ப்பணம் முடித்து அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்த பிரசாதம் அப்போ ஆச்சாரியார் கொடுத்துருந்தா. தீர்த்தம் வாங்கிக்கிற போது கடைசியில் யார் கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. நான் கடைசியில் போய் நின்னேன். நான் அமாவாசை தர்ப்பணமெல்லாம் முடிச்சுட்டு வரவோ கொஞ்சம் நாழி ஆகிடுத்து, மன்னிச்சுக்கணும் அப்படின்னு போய் நமஸ்காரம் பண்ணி தீர்த்தம் கொடுத்தா. அப்போ ஒரே ஒரு 1/2 ஸ்லோகம் சொன்னான், 1/4 ஸ்லோகம். நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. இது கீதையில் சொல்கிறார் சுவாமி. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. எனக்கு வேண்டியவனும் கிடையாது, வேண்டாதவனும் கிடையாது. இதை சன்னிதானம் அவர்கள் ஒரு அனுக்கிரக பாஷணத்தில் சொல்கிற போது, சன்னியாசிக்கு இருக்க வேண்டிய தன்மை என்னென்னா, யாருக்கும் நான் சொந்தம் இல்லை, யாரும் எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற பாவம் தான் சன்னியாசிக்கு ரொம்ப முக்கியம்னு ஒரு அனுக்கிரக பாஷணத்தில் அவள் அருளி இருக்கா. அந்த மாதிரி சமதர்சனம், எல்லாரையும் ஒரே மாதிரி, வேண்டியவனும் கிடையாது, வேண்டாதவனும் கிடையாது. சமதர்சனம். ரிதம் தப சத்யம் தபா ஸ்ருதம். வேதத்தை கிரமமாக குரு மூலமாக அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தோட சாஸ்திரங்களை எல்லாம் அபியாசம் பண்ணி இதெல்லாம் சேர்ந்து ஸ்ருதத்தில் சேரும். காதால் கேட்டு வந்த வித்யை. நேர் அர்த்தம் பார்த்தேன்னா அப்படி தான் இருக்குது. அவள் மகாசந்தானத்தோடு பழகினவா எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாக சன்னியாசிகளுக்கு சாஸ்திரங்களில் தான் அதிகாரமே தவிர வேதத்தில் அதிகாரம் சொல்லலை.
உபனிஷத் பாகத்துக்கு மாத்திரம்தான் அவளுக்கு அதிகாரம் சொல்லியிருக்கா, அந்த கர்மகாண்டத்துக்கெல்லாம் அதிகாரம் சொல்லலை. ஆனால் எப்போவோ பிரம்மச்சரியாசிரமத்தில் அத்தியனம் பண்ணது, அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னையோட 50 வருஷம் பூர்த்தியாகிறது. எத்தனை காரியங்கள் வேற ஒரு மனுஷன் நினச்சி பார்க்க முடியாத காரியங்கள். பரமேஸ்வரன் பண்ண காரியத்தை பற்றி சொல்லும்போது அப்பேதீஸ்வரா அனன்ய சாத்தியம்னார், அனன்ய ஸ்மரணீயம், அனன்ய சிந்தனீயம்னு சொல்லணும். மகாசந்தானம் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்கள் வேற ஒருத்தர் நினச்சி கூட பார்க்க முடியாது, அத்தனை காரியங்கள் பண்ணிருக்க. இதுக்கு நடுவில் சாதாரணமாக ஒரு பிரம்மச்சாரியோ ஒரு கிரகஸ்தனோ வேதத்தை அத்தியனம் பண்ணுவா, தினம் ஒரு 10 நிமிஷமாவது பிரம்மயக்கி பிரச்சனை சொல்லிகிட்டே இருந்தால் தான் இந்த அத்தியனம் பண்ண வேதமானது மறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இவர் வேதத்தை சொல்கிறதுக்கே அவகாசம் இல்லையே. ஆனால் 1995 சென்னை கேம்ப் வெங்கட்நாராயண் ரோட்டில் பாரதி தீர்த்த வித்யாசிரமம்னு நாமகரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அங்கே மகாசந்தானம் கேம்ப் பண்ணி எனக்கு ராத்திரி பூஜை பண்ணிட்டுருக்கா. நான் உட்காந்துட்டுருக்கேன், அங்கே பல பக்தர்களோடு சேர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தர் ஜடையை சொல்லிட்டு வரேன். அந்த ஜடை என்னங்கிறது இப்போ நான் பிரவேசம் பண்ணல, நாழியாயின் இருக்குது. அதாவது பதம் கிரமம் ஜடை கனம்னு ஜடையில் வரும்போது 6 பதங்கள், ஒவ்வொரு பதத்துக்கும் 6 பதம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்திரீகளுக்கு நல்லா தெரியும், குழந்தைகளுக்கு தரவாரி பின்னினா வலது பக்கத்துலேருந்து ஒரு பாகம், இடது பக்கத்துலேருந்து ஒரு பாகம், அது பின்னி பின்னி வரதோ பின்னிருந்து சொல்கிறோமோ ஜடை. அந்த மாதிரி ஒரு பதம் எடுத்துன்னா 1ஆம் பதம் 2ஆம் பதம் 2ஆம் பதம் 1ஆம் பதம் 1ஆம் பதம் 2ஆம் பதம், அப்படி பஞ்சசந்தியோடு வரும்போது ஜட்டேன்னு பேர். ஜட்டாந்தம் அத்தியனம் பண்ணவாளுக்கு ஜட்டாவல்லவர்னு பேர். அன்றைக்கி ஜடை சொல்லின்னு இருக்கார். ஒரு அவள் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டுருக்கா சந்திரமௌடீஸ்வருக்கு. ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்கலனம் ஏற்படுத்து, மனுஷன் தானே, ஸ்கலனம் ஏற்பட்டுடுச்சு. அங்கேருந்து திருத்தி கொடுக்குற வேதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஜடையில் தப்பி போயிடுது, மகாசந்தானம் திருத்தி கொடுக்குற. இதெல்லாம் அதே மாதிரி இப்பவும் பார்த்தீங்கன்னா அவள் பூஜை பண்ணுறது அங்கே வேத வித்துகள் தான் உட்காந்துட்டுருப்பா. எந்த இடத்துல கனம் சொல்லணும்னு அவள் ஒரு பதத்தை எடுத்து கொடுப்பா. அங்கேருந்து ஆரம்பித்து அது மாதிரி தான் இப்போ சன்னிதானமும் அப்படி தான் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. இந்த பலமுறை பூஜா காலத்தில் நாங்கள் சிங்கேரிலையும் அனுபவிச்சிருக்கோம், பாக்கி இடங்கள்லையும் பூஜா காலத்தை அனுபவிச்சிருக்கோம். அதனால் ஸ்ருதந்தபகா, அந்த வேதம் எவ்வளவு தூரம் உள்ளே போய் அப்படியே உறைஞ்சி போயிருக்க வாழ்க்கை. அதனால் ஸ்ருதந்தபகா. இது அடுத்தாப்பில் சாந்தந்தபகா. நான் பார்த்தது இல்லை, அவளோட கோபம் வந்து நான் பார்த்தது கிடையாது. சாந்தங்கிறதுக்கு சாதாரணமான அர்த்தம் இது, சாந்தமாக இருக்கிறதுங்கிறது. சாஸ்திர ரீதியாக பார்த்தாங்கன்னா சம சப்தத்துலேருந்து தான் சாந்தம். சமம்னா அது பின்னாடி சொல்லியிருக்காருங்க. அதனால் இங்கே சாந்தமாக இருக்கிறது பொதுவான அர்த்தமே எடுத்துக்கலாம். ஏன்னா சாந்தந்த போதம், அது தானந்த போ யஜ்யந்த போ பூர்புவஸ்வர் பிரம்மை ததுபாஸ்யை தத்தபா சமஸ்தபோ தமஸ்தபகான்னு சொன்னதுனால, சமம் தனியாக சொன்னதுனால இது சாந்தம், சாந்தமாக இருக்கிறது சாதாரண விவகார லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சமம் தமம்னு 2, சமம் தமம் 2க்கும் நேர் அர்த்தம் சமஸ்கிருதத்தில் அடக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன பண்ணிருக்கா, வேதாந்த சாஸ்திரத்தில் தமம்னு சொன்னால் இந்திரியங்களை அடக்கிறது, சமம்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய ஆந்தரிகமான இந்திரியம் மனசு அடக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிருக்கா. இது 2மே அவள்கிட்ட ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குங்கிறது நன்னா தெரியறது. ஏன்னா இந்திரிய சுகம் எதையுமே பிரம்மச்சாரியாக இருக்கிற போது கூட நினச்சது கிடையாது. ஒரு 4 நாள் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்து அழைச்சின்னு போனால் கிரகத்துக்கு 4 நாள், எந்த குழந்தையாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக 15-16 வயசாக இருக்கிற போது ஜேஷ்ட மகாசந்தானத்து இடத்துல வந்து வித்யாபியாசம் பண்ணணும்னு வந்து சேர்ந்த இந்த பிரம்மச்சாரி ஏதோ கிரகத்தில் போனாக்க அப்பா அம்மாட்ட கூட பிறந்த வாழ்கிட்ட சகஜமாக பேசிகிட்டு இருப்பா, சந்தோஷமாக சாப்பிடுவா. இதெல்லாம் உலகத்தில் உண்டு. அங்கே உட்காந்து இவர் சாஸ்திர பாடம் படிச்சிருந்தார். அங்கே யார்த்தையும் போய் அதிகமாக பிரவൃத்தி இல்லை, உபரத்தியோடு கூட சாஸ்திர பாடம் படிச்சுட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி தமம் சமம், இந்த சமத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஒரு சுவாரஸ்யம் சொல்லணும். சமம் ரொம்ப சிரமமும் கூட, மனசு அடங்கணுமோனோ. மனசுடைய கல்பனை தான் தேசமும் காலமும். இதை நான் புரிஞ்சுக்கணும். ராத்திரி தூங்குற போது மனசும் தூங்கி போயிடுது. இந்த சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கத்தில் தேசத்துடைய பிரகியம் இல்லை, காலத்துடைய பிரகியம் இல்லை. எத்தனை நாள் ஓடி போச்சுன்னு தெரியல, அதுக்குள்ளே அலாரம் அடிச்சுட்டே. இந்த வாக்கியத்தை ஜென்மாவில் ஒரு முறையாவது எல்லாரும் சொல்லியிருப்போம். அவளுக்கு அலாரமே தேவையில்லை. அவள் ஒரு டைம் சொல்லியிருக்கா, 3:45 மணிக்கு அலாரம் வச்சா 3:30 மணிக்கு எழுந்திருந்து அலாரம் கரெக்டாக அடிக்கிறதான்னு பார்ப்பாள்.
மகாசன்னிதானம். ஆதாரம் இவர் எழுப்ப வேண்டாம், ஆதாரத்தை இவர் தான் கரெக்டாக அடிக்கிறதான்னு இவர் வெரிஃபை பண்ணுவார். காலம்னா நினச்சி பார்க்க முடியாமல் கரெக்டாக அந்த டைம் டேபிள் போட்டாப்புல இப்போவும் அந்தர்முகமாக இருக்கக்கூடிய நிறைய கூட 3:30 4:30 வேத பாராயணம், 4:30 மணிக்கு ஸ்நானம், 6:30 மணி முக்கும் ஆன்மீகம், 6:30 மணிக்கு அங்கே ஆச்சாரியாளுடைய அதிஷ்டானம், பூர்வாச்சாரியர்களுடைய அதிஷ்டானம் தரிசனம் பண்ணிட்டு 7 மணிக்கு சாஸ்திர பாடம் போனார்னாக்க அது மாட்டில் மணிக்கணக்காக போயின்ட்டுருக்கு. சொல்லி வச்சாப்புல எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன் பாலக்காட்டில், அவனுக்கு மந்திரோபதேசம் பண்ணுறேன்னு சொன்னார் ரொம்ப வருஷம் முன்னாடி. 8 மணிக்கு வாப்பா அப்படின்னு சொன்னார். 8 மணிக்கு நான் கரெக்டாக 8வது அந்த கடிகாரத்தை திருப்பி வச்சுக்கலாம், அந்த 8வது மணிக்கு அங்கே உபதேசம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கா. பாடம் சொல்கிற போது 10 நிமிஷம் முன்னாடியே வந்து உட்காந்துடுறா. வரக்கூடிய சிஷ்யாலும் 10 நிமிஷம் முன்னாடி வரணும். லேட்டாக வந்துவிட்டால் அன்றைக்கி பாடத்தில் அனுமதி கிடைக்காது. அப்படி டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுற, இத்தனை காரியங்கள் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுற? அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணித்து, மனசை ஜெயிச்சுட்டா மனசுடைய கல்பனை தான் காலம்ங்கிறது. அதனால் காலம் இவாளுக்கு வசமாக போயிடுது. மனசை ஜெயிச்சதுனால காலம் வசமாக போயிடுது. அதோடு கூட இந்த தமஹா சமஹா அப்புறம் தானம் தபகான்னு சொல்லித்தோன்னு வேதம். இவன் என்ன தானம் பண்ண முடியும்? பிரம்மச்சாரியாக இருக்கிறதும் அவளுக்கு பணத்தில் நாட்டம் கிடையாது. சன்னியாசியாக வந்தப்புறம் அந்த ஸ்மரணமே கிடையாது. அப்போ சன்னியாசி எப்படி தானம் பண்ண முடியும்னா, எல்லாத்துலேயும் விட பெரிய ஒரு தானம் வித்யா தானம். எத்தனை சாத்திரங்களுக்கு பண்ணியிருக்கா. வித்யா தீர்த்தா ஃபவுண்டேஷனில் வருஷம் ஒரு ஸ்காலரை, ஒரு சாஸ்திர வித்வானை மகாசன்னிதானம் சொல்லி கௌரவப்படுத்தி ரொம்ப வருஷம் நானும் அந்த வித்வான் இல்லை, அந்த சதஸில் கூட இருந்திருக்கேன். அதை சொல்ல வந்தேன். சதஸ்லாம் கூட இருந்திருக்கேன். அதில் வியாக்கரண வித்வான் ஒருத்தர் ஒரு வருஷம் பல வருஷம் முன்னாடி பேசினேன். வியாக்கரண சாஸ்திரமும் தர்க்க சாஸ்திரமும் அது காணாதம் பானனீயஞ்ச சர்வசாஸ்திரோபகாரகம்னு, சர்வசாஸ்திரங்களையும் தெரியறதுக்கு இந்த சாமானிய சாஸ்திரங்கள் உபகாரமாக இருக்கும்னு சொல்லுவாள். கொஞ்சம் மன்னிச்சுங்கோ, கொஞ்சம் வரட்டு சாஸ்திரமாக தோணும். வியாக்கரணங்கள்லாம் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது ஏதோ கதை ஏதாவது இருந்தால் தேவை. உபனிஷத்தாலே ஏதாவது கதை இருக்குது. வியாக்கரணத்தில் என்ன இருக்குது? அந்த வியாக்கரண சாஸ்திரத்தை மகாசன்னிதானத்திலேருந்து படிச்சிருக்கார் அவர் அந்த வித்வான். அவர் அன்றைக்கி அந்த கௌரவத்தை வாங்கிக்கிற போது சொன்னார், வியாக்கரண சாஸ்திரம் படிக்கலைன்னா நம்ம ஜென்மாவே வியர்த்தம்னு தோணும்படியாக அப்படி உபதேசம் பண்ணி விட்டார் மகாசன்னிதானம் அப்படின்னு. அந்த தானம் வித்யா தானம் இருக்க அது ரொம்ப நம்ம கிருஷ்ணன் அவர்கள் பேசின்னு சொன்னார். 2012 இங்கே சாதுர்மாசத்தை முடிச்சுட்டு நவராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு ஆந்திர தேசத்தில் போய் யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற போது இந்த சரீரத்தில் ஜுரம் வந்துடுச்சு. தபகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, நேர் அர்த்தம் என்னென்னா உஷ்ணப்படுத்துறதுன்னு அர்த்தம். தபகான்னு சொன்னால் உஷ்ணப்படுத்துறது. ஜுரம்னா உஷ்ணம் தானே, சரீரத்தில் டெம்பரேச்சர் ஏறிப்படுத்தாலும் ரொம்ப சிரமப்படுறது. அதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு 3-4 ஸ்நானங்கள் குறையாமல், கும்பாபிஷேகம்னா காலத்தால் ஒரு பிரார்த்த ஸ்நானம், அங்கே போய் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்நானம், திரும்பி வந்தப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்நானம், அப்புறம் பிக்ஷைக்கு முன்னாடி ஒரு ஸ்நானம், சாயங்காலம் பூஜைக்கு முன்னாடி ஸ்நானம், ஒரு நாளைக்கு 5-6 ஸ்நானம் ஜுரத்தோட. அப்போ ப்ரைவேட் செக்ரட்டரி போய் கேட்டுட்டாராம், இந்த பாடமாவது ஒரு 5-6 நாளைக்கு ஜுரம் இறங்கணும், மட்டும் பாடத்துக்கு கொஞ்சம் விராமம் கொடுக்கலாமே. முடியவே முடியாது, பாடம் நடந்தே ஆகணும். எத்தனை விஷயம் இருந்தாலும் அவள் கிருஷ்ணன் இன்றைக்கி பேசுகிறபோது சொன்னார், இன்றைக்கி பேசுகிறபோது சொன்னார்னு நினைக்கிறேன். காலத்தாலேருந்து 2 கும்பாபிஷேகம் பண்ணி யாரெல்லாமோ முக்கியமாக இருக்கக்கூடிய व्यक्तिகள்லாம் வந்து அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி மட்டும் காத்தால் சொல்ல முடியாத பாடத்தை சாயங்காலம் சொல்லி அப்புறம் 6 மணிக்கு மேலே பொது தரிசனம், அதுக்கப்புறம் ஸ்நானம், அதுக்கப்புறம் சந்திரமௌலீஸ்வர பூஜை. இந்த வித்யாதானத்தில் அவள் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கா. நல்ல சாஸ்திரங்களை நன்னா சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கா. தானம் தபகா. அதே மாதிரி பிரம்மைததுபாஸ்யைதத் தபஹா. பிரம்மங்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள். இந்த இடத்துல பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தை ஒருத்தர் உபாசிச்சுட்டே இருந்தால் அதுவே தபஸ்ன்னு விட்டா. அப்படி தானே இருக்கா சன்னியாசாசிரமத்தில் கூட, அப்படி தானே இருக்கா. அதனால் அவளை மாதிரி ஒரு தபஸ்வி இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப சிரமம். வேற ஒருத்தர் நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி தபஸ்வி வேற ஒருத்தர் நினச்சி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய சந்நியாச ஸ்வீகாரத்துடைய 50வது வருஷம் பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வைபவத்தை கலந்துக்கிறதுக்கு பூவோடு சேர்ந்து மணக்கக்கூடிய நாராட்டமாக அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு சொல்லி பரம சந்தோஷப்பட்டு இன்றைக்கி மத்தியானம் 2 ஸ்லோகங்கள் புரிச்சுது. நம்ம சாஸ்திரிகள்கிட்ட சன்னிதானம் வரத்துக்கு முன்னாடி அவள்கிட்ட பகிர்ந்துட்டேன். அதை இங்கே சதஸில்
சன்னிதானத்துடைய சரணத்தில் அதை அர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். பாரத்யா சர்வ வித்யானாம் தீர்த்தீகரணஹேதுனா பஜேவதாரித்தம் பூமு பாரதி தீர்த்த பாரதிம். அர்த்தம் சொல்லிவிடுறேன். சரஸ்வதி தேவிக்கு ஒரு ஆசை வந்தது. ரொம்ப நாள் ஆயிடுத்து. வித்தியெல்லாம் அவள் தான் அதிதேவத்தை. சில பேர் வித்தியை சரியாக கிரகிக்கிறது இல்லை, அந்நியதா கிரகணம் பண்ணி விட்றா. அந்த வித்தியெல்லாம் சுத்தீகரணம் பண்ணோம். தீர்த்தீகரணம்னா சுத்தீகரணம்னு அர்த்தம். சுத்தம் பண்ணுறதுக்காகவே ஒரு புண்ணிய புருஷால அவதாரம் பண்ணும்படியாக சாரதாம்பாளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தீர்மானம் பண்ணி பூமியில் அனுப்பிச்சி வச்சா. அவள் தான் மகாசன்னிதானம். அதில் இதுக்கு என்ன பிரமாணம்னு சொல்கிறேன். பகவத்பாதாள் மேலே ஒரு ஸ்லோகம் இருக்குது. வக்தாரமாசாத்திய எமேவ நித்யா சரஸ்வதி ஸ்வார்த்த சமன்விதாபூத் நிரஸ்த துஸ்தர்க்க கலங்க பங்கா நமாமிதம் சங்கரம் அர்ச்சிதாங்கிரின்னு. நித்யா சரஸ்வதினா வேதம்னு அர்த்தம். வேதத்தில் இருக்கக்கூடிய தோஷமே இல்லாதபடி வேதத்துடைய வாஸ்தவமான யதார்த்தமான அர்த்தத்தை நமக்கு பாஷ்யங்கள் மூலமாக பிரதிபாதனம் பண்ணி கொடுத்த பகவத்பாதாளுக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் அதுதான். அந்த மாதிரி சர்வ வித்தியங்களும் இந்த வித்தியை அந்த வித்தியன்னு இல்லை. அவளுக்கு தெரியாத வித்தியே கிடையாது. மகாசன்னிதானத்துக்கு நான் ஆச்சரியப்படுவேன். அப்போ யாத்திரை பண்ணுற காலம் இப்போ தானே ஒரு 2-3 வருஷமாக அந்தர்முகமாக போயிட்டா. யாத்திரை பண்ணுற போதெல்லாம் சிங்கேரி ஆச்சாரியாளுடைய சம்பிரதாயத்தில் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே யாத்திரை மத்தியானத்தில் இருக்கும். அந்த அசிஸ்டண்ட் பின்னாடி ஒரு 4 புஸ்தகத்தை எடுத்து வைப்பார். நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, இவருக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஏதாவது புஸ்தகம் பாக்கி இருக்கா, இந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு போகிறார். சாதாரண புஸ்தகம் இல்லை, நாம் படிக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் கடுமையான சாஸ்திர புஸ்தகமாக இருக்கும். நமக்கு புரியவே புரியாது, யாராவது சொல்லிக் கொடுத்தா கூட புரியாது. அந்த மாதிரி புஸ்தகத்தை அதே மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி கிரகங்களுக்கு ஹவுஸ் விசிட்னு பாத பூஜைக்கெல்லாம் போயிருந்த காலத்தில் ஸ்டாண்டர்டாக மகாசன்னிதானத்துடைய லட்சணம் 2. ஒரு கையில் ஒரு விசிறி இருக்கும், ஒரு கையில் ஒரு புஸ்தகம் இருக்கும். அங்கே உட்காந்து மடத்து வாத்தியார் பண்ணி வச்சுப்பார் பாத பூஜையை. ஒரு புஸ்தகம் பார்த்துட்டு இருப்பார், இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி 30-40 வருஷங்களுக்கு மேலே அவளோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு பாக்கியம் அம்பாளுடைய கிருப்பையால் கிடைச்சிது. அப்படி சர்வ வித்தியங்களையும் சுத்தீகரணம் பண்ணுறதுக்காக ஒரு புண்ணிய புருஷனை பூமியில் அவதாரம் பண்ணும்படியாக செய்தால். பாரத்யா சர்வ வித்யானாம் தீர்த்தீகரண ஹேதுனா பஜே அவதாரித்தம் பூமௌ பாரதி தீர்த்த பாரதிம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். பாரதி தீர்த்தங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியும், மகானுடைய பேர். அப்புறம் என்ன அது பாரதி தீர்க்கம், அப்புறம் பாரதிம் அப்படின்னு ஒரு ஹ்ரஸ்வம் வேறு எதுக்கானாக்கா பாசு ரதிகி எஸ் சகா பாரதிகி. பானா பிரகாசம்னு அர்த்தம். ஆத்ம பிரகாசத்திலேயே ருச்சி இருக்கக்கூடிய பாரதி தீர்த்தச்ச அசௌ பாரதிச்ச அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதை. அப்புறம் இந்த ஸ்வர்ண ஜெயந்தி, இந்த ஸ்வர்ண பாரதியுடைய ஸ்மாரகமாக ஒரு ஸ்லோகம் தோணித்து. வர்ணா சுவர்ணா சஞ்சாதாக எத்தகி உபயபாரதி ரமதே தௌ குரு வந்தே ஸ்வர்ணநாம மகோத்சவே. வர்ணம்னு சொன்னால் அக்ஷரம்னு ஒரு அர்த்தம். வர்ணஸ்வரா மாத்ரா பலம் அப்படிங்கெல்லாம் சொல்கிறதோனோ, சிக்ஷா வழியில் சொல்கிறதோனோ. வர்ணம்னா அக்ஷரம்னு அர்த்தம். இந்த அக்ஷரங்கள்லாம் நல்ல அக்ஷரங்களாக ஆயிடுத்து. எப்போ இந்த ஸ்வர்ண பாரதி கொண்டாடுற போது அவளுடைய சம்பந்தத்தால் அக்ஷரங்களெல்லாம் நல்ல அக்ஷரங்களாக ஆயிடுத்து. எத்தனை வர்ணா சுவர்ணாக சஞ்சாதாக எத்தனைக்கு உபயபாரதி ரமதே. உபயபாரதின்னு சரஸ்வதி தேவிக்கு பேர். சங்கர விஜயத்தில் அந்த உபயபாரதி, அவையே உபயபாரதினா 2 இடத்துலையும் அவளுக்கு பாரதின்னு பேர். தேவலோகத்திலையும் பாரதி, பூலோகத்தில் அவதாரம் பண்ணுற போதும் பாரதி. அவள் தான் மண்டன மிஸ்ரருக்கு தர்மபத்னியாக. மண்டன மிஸ்ரர் சாட்சாத் பிரம்மாவுடைய அவதாரமாக தோன்றினார். அந்த உபயபாரதி தான் சாரதியாக சிங்கேரியில் ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணாருங்கிறது சங்கர விஜய சரித்திரம். அந்த உபயபாரதி, உபயம்னா 2 உபயபாரதி. நம்ம மகாசன்னிதானம் சன்னிதானம் 2 பேருடைய பேர்லையும் ஒருத்தருக்கு ஆரம்பத்தில் பாரதி, ஒருத்தருக்கு முடிகிற போது ஒரு பாரதி. அதனால் உபயபாரதியாக எடுத்து உபயபாரதி ரமதே. இந்த ஸ்வர்ண பாரதி கொண்டாடுற போது அந்த அம்பாள் சந்தோஷப்படுறாள். எந்த உற்சவத்தில் இந்த அம்பாள் 2 விதத்துலையும் சந்தோஷப்படுறாளோ, எந்த உற்சவத்தில் வர்ணங்கள்லாம் சுவர்ணமாச்சோ, அதனால் பேர் அன்வர்த்தமாயிடுச்சோ, ஸ்வர்ண பாரதிங்கிறது அன்வர்த்தமாயிடுச்சோ, அப்பேற்பட்ட மகோத்சவத்தில் தௌ குரு வந்தே 2 குருக்களையும் உபயோகக்குறையும் வந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. இன்றைக்கி பிரதோஷ புண்ணியகாலமாக இருக்குது. ஒரே ஒரு 2 செகண்டு சிவநாமா சொல்லி பூர்த்தி பண்ணுவோம். பிரதோஷமாக இருக்குது, நம்ம சிவ பூஜையெல்லாம் கிரமமாக பண்ண முடிகிறது இல்லை. சிவநாமா சொல்லி
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன், ஞாபகம் வரும்போது சொல்லிவிடணும். சாதாரணமாக திருமதுரம்னு சொல்லுவாள். 3 திதிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனாக அப்படின் ஆச்சாரியால் சொல்கிறேன். நமக்கு அது 2 பங்கு ஆகி இன்றைக்கி ஷட்ரசோபேதமாக, ஷட்ரசம் தான் சாதாரணமாக விருந்துகளுக்கு 6 ரசம்னு சொல்லுவாள். முதல் ரசம் சாரதாம்பாள் சந்திரமௌடீஸ்வரோட பிரகாசிக்கக்கூடிய பரதேவதை. 2வது ரசம் ஆதிசங்கர பகவத்பாதர். நமக்கு இந்த 3-4 நாளில் கிடைச்ச பாக்கியத்தை சொல்கிறேன். பக்கத்தில் அப்படி வந்திருக்கு. 3வது ரசம் நேத்திக்கு 34வது ஆச்சாரியால் இருந்த ஜீவன் முக்தாளான சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகளுடைய ஜெயந்தி, அது 3வது ரசம். அப்புறம் நாளன்னைக்கு ஜேஷ்ட மகாசன்னிதானத்துடைய ஜெயந்தி, அதனால் அது 4வது ரசம். இன்னைக்கு மகாசன்னிதானத்துடைய ஆசிரம ஸ்வீகாரத்துடைய ஸ்வர்ண ஜெயந்தி 5வது ரசம். இவளுக்கும் பிரத்யட்சமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சன்னிதானத்துடைய சந்நிதியானது 6வது ரசம். இந்த 6 ரசமும் சேர்ந்து 7வது வாஸ்தவமான ரசம் ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ரசம் இல்லை, சாப்பிடக்கூடிய ரசம் இல்லை. வாஸ்தவமான ரசங்கிறதுக்கு பிரம்மம்னு அர்த்தம். ரசோ வைசா ரசகிஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அந்த ஆத்மரசத்தில் இந்த ஷட்ரசமும் சேர்ந்து ஆத்மரசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு பிரார்த்தித்து அவள் சரணாரவிந்தங்களில் பிரத்யட்சமாக சிங்கேரில் பிரகாசிக்கக்கூடிய மகாசந்தானத்துடைய சரணத்தை பரோட்சமாக மனசார சாஷ்டாங்கமாக அனந்த கோடி வந்தனங்களை சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. நம பார்வதி பதயே அரகர மகாதேவ. ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய, ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. பிரம்மஸ்ரீ பி சுந்தரகுமார் அவர்களுக்கு ஆச்சாரியால் அருளிய பிரசாதம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. எல்லோர் சார்பிலும் தன்னுடைய சொந்த அனுபவங்களோடு சேர்ந்து அவர்கள் நிகழ்த்திய சொற்பொழிவுக்கு நன்றியை உறுத்தாக்குகிறோம். அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற